طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு அவனுடைய அருள்முறையிலே இப்படி ஒரு ஆயத்திலே சொல்கிறான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் லா அஸ்மஅஹும். அல்லாஹு தஆலா ஒருவருக்கு ஹைரை நாடியிருந்தால், அவருக்கு உயர்வை மேன்மை அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தால், லா அஸ்மஅஹும், நல்ல விஷயங்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் அருள்முறையிலே சொல்கிறான். இன்னொரு சொல்கிறான், ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கௌல வ யத்தபிஊன அஹ்ஸனா. என்னுடைய அந்த அடியார்களுக்கு சோபனம் சொல்லுங்கள், யார் நல்ல விஷயங்களை காது தாழ்த்து கேட்கிறார்கள், கவனமாக கேட்கிறார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதிலே நல்லதை பின்பற்றுகிறார்களே, அந்த என்னுடைய அடியார்களுக்கு சோபனம் என்று அல்லாஹ் தஆலா அருள்முறையிலே சொல்வார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சொல் நல்ல விஷயங்களை பொருத்தமானவர்களிடத்திலிருந்து கேட்கின்ற நேரத்தில் உண்டாக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுவிடும். எத்தனையோ கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள், மிகப்பெரிய பாவங்களில் ஈடுபட்டவர்கள், ஒரு சொல் நல்லவர்களிடத்திலிருந்து சாலிஹான பாக்கியமான ஒரு சொல் அவருடைய காதில் விழுந்தது, அதை கேட்டார்கள் கவனத்தோடு, அல்லாஹு தஆலா உள்ளத்தை மாற்றி அவருடைய வாழ்க்கையே சீரமைத்தான் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் தீனை சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே எதிரிகளெல்லாம் எப்படியாவது இவருடைய சொல் மற்றவர்களின் காதில் விழுந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். அதனால் யாராவது பெரிய வியாபாரிகளோ மக்காவுக்கு வரக்கூடியவர்களோ இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, முகம்மது என்று ஒரு ஆள் இருக்கிறார், அவங்களுடைய சொல் உங்கள் காதில் விழுந்துட வேண்டாம், கவனமாக ஒதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சில பேர் காதில் நல்ல பஞ்சு அடைச்சிட்டு வருவாங்களாம். அப்படி பஞ்சடைத்தவர்களில் ஒருவர் தான் துஃபைல் இப்னு அம்ரு தௌசி என்று ஒருவர். அவர் வியாபார விஷயமாக மக்கமா நகரத்துக்கு வந்திருந்தார். மக்காவை பற்றி நமக்கு தெரியாது இல்லையா, அங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறாங்கங்கிற காரணத்தினால அவரும் காதில் பஞ்சடைத்தே தெரிந்தார். முகமது அவருடைய சொல் காதில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி காதில் பஞ்சடைத்து கொண்டு தெரிந்தார். ஆனால் ஒரு தடவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரமில் இருந்த நேரத்தில் அல்ஹாக்கத்தும் அல்ஹாக்கா வமா அதுராக்கம் அல்ஹாக்கா என்ற அந்த சூரத்துல் ஹாக்காவை ஓதினார். அல்லாஹ் தஆலா அதிலே ஆகிரத்தை, வறுமை வரம்பு மீறிய சமூகத்திற்கு ஏற்பட்ட நஷ்டங்களை, நல்லவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோபனங்களை பற்றியெல்லாம் அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்கிறானே, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். காதில் பஞ்சு அடைச்சிருந்தாலும் லேசாக கேட்குது இவருக்கு. ஆனால் அந்த சொல்லினுடைய இனிமை, அதனுடைய அழகு, அதனுடைய நயம் சொல்பவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா. அதனாலே அதனுடைய அந்த இனிமை காதில் கொஞ்சம் கேட்கலாமான்னு சொல்லி அவருக்கு மனசில் வருது. அதனால லேசாக பஞ்சை எடுத்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவருடைய உள்ளம் அப்படியே மாற்றத்தை கொண்டது. உயர்ந்த சொல்லை கேட்ட காரணத்தினாலே உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றார் என்பது மாத்திரமல்ல, இவ்வளவு உன்னதமான ஒரு நெறியை, இவ்வளவு உன்னதமான ஒரு வழிமுறையை, இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை என் சமூகமும் கேட்க வேண்டும், மக்களும் கேட்க வேண்டும் என்று ஊரில் போய் அவர் சொல்கிறார். அவர் பகுதிக்கு திரும்பி போய் தௌஸ்னு ஒரு கூட்டம், அவருடைய கூட்டம், இங்கே போய் சொல்கிறார், இது மாதிரி மக்கமா நகரத்திலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எவ்வளோ உன்னதமான குணமுள்ளவர்கள், எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை சொல்கிறார் என்றெல்லாம் அந்த சமூகத்திற்கு சொன்னார். ஆனால் உடனடியாக எல்லோரும் கேட்குற மாதிரி இல்லை. சல்லாசபடத்தில் வந்து அதுக்கு பிறகு சொன்னார், நான் இது மாதிரி என்னுடைய சமூகம் கேட்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் கடுமையை உபயோகிக்க நினைக்கிறேன்னு சொன்னான். உங்கள் விஷயத்தில் நான் கடுமையாக காட்டினேன், எவ்வளவு மிருதுவான முறையில் உங்கள் பின்னால் அடைந்தல்லவா நான் உங்கள் காதில் கேட்க செய்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதனால் துவா செய்யுங்க நாயகமேன்னு சொல்லி துவா செய்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சான். இங்கேருந்து போய் அந்த உம்மத்தில், அந்த கூட்டத்தில் ரெண்டாவது சொல்கிறார், அவர் சொல் கேட்டு ஈமான் கொண்ட மாணிக்கங்களில் ஒருவர் தான். அவர் சொல் கேட்டு இந்த உம்மத்திலே தீனுக்கு மகத்தான பங்களிப்பாளராக
வந்த ஒருவர் தான் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹதரத் சையதுனா துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ஹதீஸில் ஒரே ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். ஆனால் அவரின் வழியாக அல்லாஹ் யாருக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தானோ அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் தான் இந்த உலகத்தில் இந்த உம்மத்திற்கு கியாமத் வரை உள்ள அல்லாஹுடைய ஹபீபின் செய்திகளை மிக 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 அதிகமாக சொல்லி காட்டக்கூடியவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கின்ற நேரத்தில் அது உண்டாக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறது. ரப்பிட்டு நம்ம துவா செய்யணும், யா அல்லாஹ் ஹைரான விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மேன்மையை உண்டாக்கக்கூடிய ஈமானின்பால் உன்னுடைய நெருக்கத்தின்பால் நல்ல காரியங்களின்பால் என்னுடைய கவனத்தை திருப்பக்கூடிய உயர்ந்த விஷயங்களை நான் கேட்பதற்குண்டான நசீபை தாரப்பே என்றும் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுத்தார் அவர் மனிதருக்கு ஹைரை நாடினால் நல்ல விஷயங்களை கேட்க செய்கிறான் என்றல்லவா அல்லாஹ் அருள்முறையிலே சொல்கிறான். பெருமக்களே, அதனால் நல்லோர்களிடத்தில் இருந்து அது இருக்க வேண்டும் ஒரு நிபந்தனை. ஏன்னா இந்த உலகத்தில் நசீபு கெட்டவன் ஒரு ஆளை சொல்கிறதா இருந்தால் ஒக்குபத்து பின் அபி முஹைத்துன்னு வருது. சல்லாதில் ஒரு விருந்து வச்சாங்க, அந்த விருந்து கூப்பிட்டாங்க. சல்லாதில் வந்துட்டான். வந்தவொடனே சல்லாசனுடைய சொல்லின் மீது அவருடைய காரியத்தின் மீது ஈமானும் அவனுக்கு வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு திரும்பி போன பிறகு அபூஜஹலை சந்தித்தான். இது மாதிரி நீ முகமது அவர்கள் பின்னால் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா என்னுடைய நட்பை முறித்து கொள்வேன், நீ போய் அவங்களுடைய முகத்தில் துப்பிட்டு அந்த இதை வெறுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஈமானுடைய நசீபை கொண்ட அந்த நிலையில் இருந்த அந்த உக்குபத்து பின் அபி முஹைத் அவனுடைய அந்த வரம்பு மீறிய வார்த்தைகளை கேட்ட காரணத்தினாலே சல்லாசனிடத்தில் வந்து அவன் துப்புனா முயற்சி பண்ணான். ஆனால் அதை எச்சு அவனுடைய முகத்தில் தான் விழுந்து அது அவனுடைய முகத்தை காயமாக்கியதுன்னு வருது. அதனால் ஒரு நசீபு கெட்டவனாக ஆகிவிட்டான். கெட்ட வார்த்தைகளை கேட்ட காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் ஹைரான வார்த்தையை கேட்க செய்கிறான் என்ற அந்த அருள்மறையின்படி அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய நல்ல அமல்களை அதிகரிக்கக்கூடிய ரப்பினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உயர்ந்த காரியங்களை இஹ்லாஸோடு செய்வதற்குண்டான நல்ல வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதன் வழி நடக்க அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானான். எந்த அடியார்களுக்கு அல்லாஹ் அருள்முறையிலே சோபனம் என்று சொன்னானோ, யார் கவனமாக கேட்டு நல்லதை செய்கிறார்கள் அவர்களுக்கு சோபனம் என்ற அருள்முறையிலே அல்லாஹ் சொன்னானோ அந்த ரப்பின் சோபனத்தை பெற்ற சாலியீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி